ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசி சர்வீஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபுல் டஸ்ட் பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் மாட்டி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் சர்வீஸ் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணி ஃபோம் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மட்டும் சர்வீஸ் பண்ணி விட்டால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதையும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அவுட்டோரையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அவுட்டோரையும் எப்படி க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. அவுட்டோரில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டஸ்ட் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். இன்டோரில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இது போல் டஸ்ட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா ஏசி 24 hours ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் வராது. இதனால் கரண்ட்டு பில்லும் அதிகமாகும். ஏசி வர்ற ஃபீலும் நமக்கு இருக்காது. ஏசி ஓடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கூலிங்கே இருக்காது. கரண்ட்டு பில் தான் நம்ம தேவையில்லாமல் கட்டுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணிடணும். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேகை மாட்டிட்டு பம்பு ரெடி பண்ணியிருக்கோம். பம்பை வச்சு நம்ம ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக் மாட்டும் போது எதனால் அந்த பேக் மாட்டணும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி க்ளீன் பண்ணும்போது அதனுடைய வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ளேயே சொட்டும். அது சொட்டாமல் இருக்கிறதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் மாட்டி க்ளீன் பண்ணுறோம், வாட்டர் வாஷ் பண்ணுறோம். பம்பை வச்சு நல்லா பக்காவாக ஃபோர்ஸாக க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஏசியில் அழுக்கு இருந்தால் நமக்கு எவ்வளோ நேரம் ஓடினாலும் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்கே சுத்தமாக வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்கலாம், இண்டோரை வெளியில் எடுத்து போய்ட்டு க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இண்டோர் எங்கெங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வந்து தனியாக எடுத்து க்ளீன் பண்ணால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஒரு சிஸ்டம் இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி உள்ளார வந்து பார்த்திங்கன்னா மிஷின் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போய் க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு வந்து பண்ணலன்னா என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும். நமக்கு கேஸ் லீக்கேஜ் பிரச்சனைலாம் பெரும்பாலும் வரவே வராது. இண்டோரை தனியாக கழட்டி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சரியாக லீக் செக் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி மாட்டும்போது கேஸ் லீக் பிரச்சனை வரும். அப்போ அதுக்கப்புறம் அடிக்கடி கேஸ் பிரச்சனை வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அலான்கி கேஸ் லாக் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த வால்வும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபோம் போட்டு க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டும் நமக்கு பக்காவாக வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு ஸ்மெல் வராது, நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஃப்ளேவரில் வரும். இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ஒரு 20 minutesக்குள்ளார ஊற வச்சுட்டு நம்ம மறுபடியும் பம்பை வச்சு க்ளீன் பண்ணால் எல்லா டஸ்ட்டும் பக்காவாக வெளியில் வந்துடும். பாருங்கள் காயில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்காவாக க்ளீன் ஆகுது பாருங்கள். எந்த அளவுக்கு டஸ்ட் இருந்ததோ நம்ம இந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறோம். நம்ம ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து பிரச்சனை இல்லை. பட் இண்டோரை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுடுவாங்க. அவுட்டோரையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பக்காவாக வாட்டர் வாஷ் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஒரு பாதி க்ளீன் பண்ணிட்டு ஒரு பாதி க்ளீன் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஓடினாலும் பாதி கூலிங் தான் வரும், மீதி பாதி கூலிங் வந்து பார்த்திங்கன்னா வராது. எதனால் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டஸ்ட் இருந்ததுன்னா அவுட்டோர் க்ளீன் பண்ணியே ஆகணும். டஸ்ட்டு இருக்கோ இல்லையா, ஒன்ஸ் நீங்கள் ஏசி சர்வீஸ் பண்ணும்போது அவுட்டோரையும் சேர்த்து கையோடு க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா மிஷின் சுத்தமாக க்ளீன் ஆகும். உங்களுக்கு கூலிங்கும் எஃபெக்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ டஸ்ட் இருந்தது பாருங்கள். அதனால் உங்கள் வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்தாங்கன்னா இண்டோரை க்ளீன் பண்ணிவிட்டு அவுட்டோரையும் செட்டாக க்ளீன் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் வர டஸ்ட்டு ஸ்மெல்லு, அதனால் வர டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். உங்களோட மிஷினும் நல்லா சுத்தமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறது மாதிரி எவ்வளோ டஸ்ட்டு வந்து இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரையும் சேர்த்து பக்காவாக க்ளீன் பண்ணுறங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா
ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.